வணக்கடா, அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்க நந்தா சார். இன்றைக்கு ஆகஸ்ட் 6. இந்த வீடியோ வந்து 2025 நவம்பர் 10ஆம் தேதி எக்ஸாம் எடுக்க போற பிள்ளைகளுக்கான ரைட். ஸோ இன்றைக்கு ஆகஸ்ட் 6 7:59 காலமை ரைட். ஓகே. ஸோ இதுல இந்தியாவில இருந்து உனக்கு 94 நாள் 16 மணித்தியாலம் 59 நிமிஷம் லவ் கெமிஸ்ட்ரி ஆப்ஸ்ல நீங்க ஆண்ட்ராய்டோ நீங்க ஐபோன் யூசர்ஸோ நீங்க பார்க்கலாம். அதுல வந்து உங்களுக்கான இந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு என்ன எவ்வளவு நேரம் இருக்குது எக்ஸாமுக்கு இது வந்து ஓடிக்கொண்டே இருக்கும், நீங்க பார்த்து கொண்டே இருக்கலாம். ரைட். ஓகே. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு 10 நிமிஷம் இருக்குன்னா அந்த 10 நிமிஷம் வந்து உங்களுக்கு எக்ஸாம் டைம்ல இருந்து குறைஞ்சிருக்கும். ஆனா இந்த 10 நிமிஷம் உங்களுக்கு வந்து தான் இருக்கும். ரைட். ஓகே. ஸோ நாங்க பார்க்கலாம். இந்த ஒரு முக்கியமான நாள்னு சொல்லியிருந்தேன் நான், அது என்ன நாள் நான் லாஸ்ட் சொல்லிக்கிறேன். ரைட். ஓகே. ஸோ இதுல நாங்க ஆர்கானிக் இன்ஆர்கானிக் செமினார் எடுத்திருக்கிறோம். இன்னும் எங்களுக்கான எங்களோட செமினார்கள் வந்து தொடரும். உங்களுக்கு நிறைய கைடன்ஸ் செய்யப்போதும். ஒரு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 80 நாள் கிட்ட நீ என்னோட டிராவல் பண்ண போற, அதோட வந்து எங்களுடைய இந்த ஜேர்னி முடிய போகுது. ரைட். ஓகே. டைம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா போயிட்டு நினைக்கிறேன். ஸோ ஓகே, பிரச்சனை இல்லை. ரைட். ஓகே. நீங்க இந்த லவ் கெமிஸ்ட்ரி ஆப்ஸ்ல வந்து நீங்க உங்களுக்கான இந்த ஃப்ரீ வீடியோஸே நீங்க பார்க்கலாம், நீங்க அதுல பார்த்துக்கொள்ளலாம். ரைட். ஓகே. ஸோ நாம பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு தெரியணும், இப்ப ரிப்பீட் எக்ஸாம் எழுதினாக்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்காது. ஒரு எக்ஸாம் வந்து எப்படி எழுதணும், என்ன மாதிரி போய் என்ன மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ரைட். ஓகே. இப்ப இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்க போறார்கள், கொஞ்சம் இன்னும் டென்ஷன் கூடவா இருக்கும். ரைட். எல்லாத்துக்கும் நான் ஒரு சில விடயங்கள் சொல்லிக் கொடுறேன். இப்ப நீ வந்து முதலாவது 3 பாடத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்ப. ரைட். 3 பாடத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும். ரைட். ஓகே. ஏனண்டா ஒரு பாடம் ஃபெயிலா போனா உன்னுடைய நிலைமை என்னண்டு ரிப்பீட்ல வந்து ஃபெயில் விட்டாக்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். என்னன்னா நானும் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் எடுக்க ஒரே ஒரு எஸ் தான் வந்தது. அந்த ஒரு எஸ்ல இருந்து தான் A to C எடுத்தேன் நான். அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு எஸ் எடுத்தது என்றதுக்கு ரீசன் எனக்கு படிக்க முடியாதுன்றது அல்ல, நான் படிக்க இல்லை என்றதான் ஒரே ஒரு ரீசன். நான் படிக்க இல்லை, எனக்கு படிப்புல விருப்பம் இல்லை, நான் கொஞ்சம் அதுல விளையாட்டுத்தனமா இருந்துட்டேன். ரைட். ஓகே. ஸோ அதே மாதிரி தான் உன்னுடைய ரிப்பீட் காரணம். நீயும் என்ன செய்திருக்கிறேன்னா உன்னுடைய ரிசர்ச் குறைஞ்சிருக்குன்னா அதுக்கான ரீசன் வந்து நீ படிக்கல, யாரையும் காரணமா சொல்லாத. தயவு செய்து நீ யாரையும் காரணமா சொல்லாத. உன்னுடைய ரிசர்ச்சுக்கு நீ தான் முழு காரணம். ரைட்டா? ஓகே. ஸோ நீ தான் ஒரு சூஸ் பண்ணி படிக்கிற. ஸோ நீ தான் அதுக்குரிய ஒர்க்கையும் செய்து கொள்ற. பிறகு மற்றவங்களை நீங்க சொல்லி எந்த பயனுமே இல்லை, எதுவுமே மாற போறது கிடையாது. உன்னுடைய ரிசர்ச் அதால பாதிக்கப்பட போறது நீயும் உன்னுடைய ஃபேமிலியும் தான். ரைட்டா? ஸோ இந்த நிலைமை வந்து உனக்கு இந்த முறை எக்ஸாம் எடுக்க வரக்கூடாது. ரைட். நவம்பர் 10 நீங்க எக்ஸாமுக்கு போயிருக்க எந்த விதமான பயமும் இல்லாம ரைட் எக்ஸாம் போய் எழுதுவேன். ரைட். ஓகே. ஸோ நாங்க உனக்கு இந்த ஆர்கானிக் இன்ஆர்கானிக் சம்பந்தமான கம்ப்ளீட் தியரி நாங்க உனக்கு செமினார் செய்திருக்கிறேன். சொன்னபடி உனக்கு அவ்வளவு விடயமும் செய்து முடிக்கப்பட்டிருக்குது. ரைட். ஓகே. இனியும் உனக்கான கைடன்ஸ் செமினார் வந்து கண்டினியூஸா போய்கொண்டிருக்க போகுது. நாங்க அது சம்பந்தமான அப்டேட் எங்க லவ் கெமிஸ்ட்ரி ஆப்ஸ்ல வந்து உங்களுக்கு லவ் கெமிஸ்ட்ரி டெலிகிராம் சேனல்லையும் தந்து கொள்ளும். ரைட். ஓகே. ஸோ நீ எப்பயும் என்ன நீ கண்டெக்ட் பண்ணி உன்னுடைய டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணி கொள்ளலாம். ரைட். ஓகே. நாம விடயத்துக்கு போவோம். இப்ப நான் இதுல என்னத்தை பற்றி கதைக்க போறோம்னா, ஒரு எக்ஸாமுக்கு எப்படி ரெடி ஆகுறது, ஒவ்வொரு பாடமும் வந்து எந்தெந்த பாடம் வந்து முக்கியமா நாங்க படிக்க வேண்டிய பாடம், இதை விட ஒரு எக்ஸாமுக்கு சாய்ஸ் பண்றது என்ன மாதிரி, ஒரு ஃபுல் பேப்பருக்கு நாங்க ரெடி ஆகலாம், இல்ல செக்ஷன் வைஸ் பேப்பர் இப்ப செய்யறோம் நல்லது. இந்த ஒரு 90 நாளுக்குள்ள நாங்க தியரியோட பேப்பர் செய்யலாமா அல்லது பேப்பர் மட்டும் செய்யலாமா, இது என்னோட பிள்ளைகள் கேட்கிற கேள்வி. ரைட்டா? ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரியான ஒரு வீடியோவா தான் இது இருக்கும். ரைட்டா? ஸோ நாங்க ஒவ்வொரு விஷயமா பார்ப்போம். இப்ப உனக்கு தெரியணும், கெமிஸ்ட்ரியில ஒரு 14 பாடம் இருக்குது. ரைட்டா? 50 MCQ, 4 ஸ்ட்ரக்சர், 4 SC. ஸோ இதுல ஸ்ட்ரக்சரை ஒரு சைட்ல வச்சுக்கொள்வோம். இப்ப பிரச்சனையானது வந்து நீ ஒரு A எடுக்கணும்டா குறைஞ்சது 40+ MCQ சரியா எடுக்கணும். ஆனா 38 MCQ 39 MCQ சரி எடுத்தாக்களுக்கு கூட C தான் வருது. ஸோ அப்ப நீ இதுக்கான ரீசனை விளங்கிக் கொள்ளணும். அப்ப பார்ட் 2 வந்து நிறைய பேர் சரியா செய்யறது இல்லை. இன்னொரு விஷயம் வந்து பார்ட் 2 எக்ஸாம் நிறைய நீங்க செய்து பார்த்துருக்க மாட்டீங்க. இதுல முக்கியமான ஒன்று, ஸ்கீமே நம்மகிட்ட இல்லாம இருக்கிறாளா இருந்தா முதலாவது நீ என்ன செய்வேன்டா, இன்றைக்கு நல்ல நாள் தான். நல்ல நாள் என்னண்டா அது இன்றைக்கு தான். ரைட்டா? அப்ப நீ என்ன செய்வேன்டா, முதலாவது வேலையா இந்த வீடியோ முடிச்சுட்டு நீ ஃப்ரீ டைம் இருந்தீங்கன்னா கடைக்கு போய் லாஸ்டா 6 வருஷ பேப்பரை
ஸ்கீமோட ஒரு இல்லாட்டி ஒரு லாஸ்ட் 6 வருஷம் ஒரு கடைசி 2024 வந்த 3 பாடத்தின் ஸ்கீமே முதலாவது அதை பிரிண்ட் எடுத்து அதை வச்சு ஒரு கப்பா என்ன மாதிரி மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம யோசிச்சு பாருங்களா, நீங்க போன முறை எக்ஸாமுக்கு போனாக்கள் எத்தனை ஃபுல் பேப்பர் நீயா செய்து பார்த்துட்டு போகலாம். உண்மையை சொல்ல பார்ப்போம், எத்தனை பேப்பர் நீயா செய்து பார்த்துட்டு போகலாம். ஸோ உன்னுடைய ரிசர்ச்சுக்கு என்ன காரணமா இருக்கும், ரைட்டா? ஓகே. ஸோ நிறைய பேர் கேட்பாங்க, ஸோ இவ்வளவு காலத்துக்கு நாங்கள் எடுக்கிறோம் அப்படி தம்பி, நாம முதல்ல ஒர்க் பண்ணணும். நீங்க என்ன செய்து கொண்டிருக்கீங்கன்னா, நாங்க நாளைக்கு படிப்போம், நாளைக்கு படிப்போம், டைம் டேபிள் போடுவோம். இது ஒரு அடுத்த கட்ட பிரச்சனை. டைம் டேபிள் போடுறது, டேய் உண்மைக்கு சொன்னாடாப்பா, டைம் டேபிள் போட்டுடாப்பா, அதை படி செய்யறது ரொம்ப கஷ்டம்டா. டைம் டேபிள் போடுறது அதை ஃபாலோ பண்ணி செய்யறாங்க. நான் படிக்க கூட டைம் டேபிள் போடுவேன். டைம் டேபிள் போடுறது போல இருக்கும், வர்ற ஒர்க்குகள் போல வித்தியாசம், நான் செய்யறது ஒரு நாள் வித்தியாசம். எதுக்கு டைம் டேபிள் போட்டு படிக்கிறேன்? ஒரு சிஸ்டமா இருக்கிற யோசினா இருக்கிற டைம்ல படிச்சு கொண்டே இரு, ரைட்டா? ஒரு குறிப்பிட்ட பாடங்களை ஒரு டைமுக்கு படிக்கிறேன், அது ஓகே. அதை விட இந்த 8 இதை படிக்கணும், அது ரொம்ப கஷ்டம். அந்த டைம் டேபிள் போட்டே படிக்காம இருக்கிறாங்களா கூட இல்ல, எஸ்ன்னு சொல்லுவாங்க இதுல. டைம் டேபிள் போட்டதால படிக்காம இருக்கிறாங்க நிறைய பேர். டைம் டேபிள் போட்டு இப்ப என்ன பிரச்சனை, இது ஒரு புதுவிதமானது. நாளைக்குல இருந்து நாங்க டைம் டேபிள் போடுறோம், இன்றைக்கு ரெஸ்ட். நீ படிக்கன்னு யோசிச்சேன்னா இப்ப படி, இந்த நிமிஷத்துல இருந்து படி. அதுல நாளைக்கு டைம் டேபிள் போடுறேன், ஷெட்யூல் பண்றேன். சரி நான் கேட்கிறேன், நீ அப்ப டைம் டேபிள் ஷெட்யூல் பண்ணி படிச்சியா? எத்தனை டைம் டேபிள் ஷெட்யூல் பண்ணி இது வரைக்கும்? ஒன்றும் கிடையாது. இங்க தேவையில்லாத வேலை பார்த்து கொண்டிருக்க. நீ இருக்கிற டைம்ல முதலாவது நீ இந்த இதுக்குள்ள வரணும், ரைட்? இந்த எக்ஸாம் டென்ஷன் இதுல எல்லாத்தையும் கடந்து நீ இதுக்குள்ள வந்து செய்யறணும் முதலாவது. ஓகே, அந்த இருக்கிற டைம்களுக்கு ஒர்க் பண்ணு. எல்லா டைம் ஃப்ரீ டைம் எல்லாத்தையும் ஒர்க் பண்ணு. முதல்ல மொபைல ஒரு குறிப்பிட்ட டைம் பார்க்கறதுக்கு ஒதுக்கு, ரைட்? மொபைல் இல்லாம நீ இருக்க, எனக்கு தெரியுதா, மொபைல் இல்லாம நீ இருக்க மாட்டேன். மொபைலே வேண்டாம் சொல்லி ஒதுக்கலாது. நிறைய கிளாஸஸ் ஆன்லைன்லாம் இருக்குது, அது சம்பந்தம் அப்டேட் வர போகுது. அங்க பாத்தீங்கன்னா கிளாஸ் ஒன்று இருக்கும், வாட்ஸ்அப்ல நோட்டிபிகேஷன். இப்போ எங்க எல்லாம் படிக்கிறது? நீ இப்ப செல்ஃபா படிக்க போற. செல்ஃபா படிக்கிறதுல உனக்கு என்னது மொபைல்? எதுக்கு மொபைல்? இருந்து போட்டு ஒரு 10 நிமிஷம் பாப்பா மட்டும் எடுக்கிற, பார்த்தா 1 மணித்தியாலம் 2 மணித்தியாலம், அது அன்லிமிட்டட். அது உனக்கே தெரியும். அப்ப உனக்கு ஃபர்ஸ்டா தடையா இருக்கிறது இந்த மொபைல் என்ற உனக்கு கொடுங்க, ரைட்டா? யோசிச்சு பாருங்க. இப்ப எஃப்னால கூட உங்களுக்கு தெரியும், ரிசர்ச் பயங்கரமா குறைஞ்சிட்டு வருது. அப்ப முதல்ல இந்த ஆன்லைன் கிளாஸஸ் இல்ல, யூடியூப் இல்ல, எதுவுமே பிள்ளைகள் யூஸ் பண்ண கிடையாது. ஆனா அப்ப இருக்க இந்த ரிசர்ச்சை கூட இப்ப ரிசர்ச் குறைவா இருக்குன்னா ரீசன் என்ன? இந்த மொபைல் அடிக்ஷன். இதுதான் ரீசன். இந்த மொபைலுக்கு நிறைய டைம் போகும். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு அதை நீ ஒரு ஸ்டடி ரூம்னா உன்னுடைய ஸ்டடி ரூமுக்கு ஒரு காலம் மொபைல் கொண்டு போகக்கூடாது. கிளாஸஸ் எல்லாம் கொண்டு போதாமனு வேற வழி இல்லை, மற்றபடி நீ கொண்டு போவாங்க. இந்த வாட்ஸ்அப் குரூப், இந்த தேவையில்லாத டெலிகிராம் குரூப் போல எல்லாத்துலேருந்து முதல்ல லீவ் ஆகும். முதல்ல வாட்ஸ்அப் உனக்கு தேவையில்லைன்னா வேற கிளாஸஸ் லிங்க் வந்தா ஓகே, மற்றபடி தேவையில்லைன்னா வேற உங்களோட அப்பா அம்மாவுடைய வாட்ஸ்அப்பை பயன்படுத்தலாம், சிக்கலடைய ஆகும், ரைட்? ஓகே. ஸோ முதலாவது நீ விளங்கிக் கொள்ளணும், ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கணும்னா அதுக்கு நாங்கள் ரெடி ஆகணும்னா சில விஷயங்கள் எல்லாம் தயாரா இருக்கு. ஸோ எல்லாமே இதுவும் வேணும் அதுவும் வேணும் இருக்கக்கூடாது, ரைட்? ஓகே. ஸோ இஷ்டப்பட்டு கிடைக்கணும்னா கஷ்டப்பட முடியாது. கஷ்டப்படாம எதுவுமே கிடைக்காதா? எப்படி நீ யோசிப்ப? யோசிப்பார் அவன் எவ்வளவு நாங்க போட்டி போட்டு இருக்கிறோம். இந்த டைம்ல நாம இருந்து போட்டு காலம் ஒரு 2 மணித்தியாலம் தூங்கி ஈவினிங் ஒரு 2 மணித்தியாலம் ரெஸ்டா. அதாவது படிச்ச உடனே எங்களுக்கு ரெஸ்ட், 1 மணித்தியாலம் படிக்கிறது, அதுக்குள்ள 2 மணித்தியாலம் ரெஸ்ட். அவன் விளைய கொள்ளணும் ஒரு குறிப்பிட்ட அளவு டைம். இப்ப நீங்க மார்னிங்ல இருந்து ஒர்க் பண்ணீங்கன்னா ஓகே, ஒரு ஈவினிங்ல ஒரு மணித்தியாலம் 1.5 மணித்தியாலம் தூங்கி அங்கால திருப்பி நைட் வரைக்கும் ஒர்க் பண்ணி ஒரு 6 மணித்தியாலம் குறைஞ்சது ஒர்க் பண்ணி கொடுங்க, ரைட்? ஓகே. சில பேர் இந்த 4 மணித்தியாலம் தூங்குறோம், இந்த 3.5-4 மணித்தியாலம் தூங்கி நாங்க ஒர்க் பண்ணினாங்க. இந்த கதைகள் எல்லாத்தையும் நீ காதல வாங்கி கொள்ளாம, ஏனென்னா இது ஒன்னா பைத்தியமாக்குறது முயற்சி. இந்த 4 மணித்தியாலம் தூங்குறது, சிலர் இருந்து இரவு முழுக்க முடிச்சு படிச்சபடி பகல் முழுக்க தூங்கும். இது எதுக்கு, ரைட்? அப்ப நீ ஒரு தூக்கத்தை முதலாவது கவனிச்சுக்கணும், ரைட்? இப்ப 100 நாளுக்கு உள்ள வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் பயம் கூடவே இருக்கு, ரைட்? ஒன்றும் இல்ல, நீ எதுவும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஒர்க் பண்ணு, இந்தியில இருந்து ஒர்க் பண்ணு. ஏன்னா உனக்கு வரப்போற ரிசர்ச் இந்த நிமிஷத்துல இருந்து மாறும். முதலாவது செய்ய வேண்டிய வேலை ஒவ்வொரு பாடத்துக்கும் ஷார்ட் நோட்ஸ் இருக்கு. ஸோ எங்களுடைய வகுப்பு வரலாறு தெரியும், ஷார்ட் நோட்ஸ் எல்லாம் வகுப்புல இருக்கலாம். ஸோ அந்த ஷார்ட் நோட்ஸ் ஒவ்வொரு நாளும் இருக்கு, சரியா? ஸோ நீ ஷார்ட் நோட்ஸ் எடுத்த ஒரு ஆளா இருந்தா உனக்கு இனி ஃபுல் பேப்பரோட நீ ஒர்க் பண்ணி கூட போயிடலாம், ரைட்? இல்ல ஷார்ட் நோட்ஸ் எடுக்கல சார், நான் இன்னும் ஒண்ணுமே நோட்ஸ் எடுத்து பார்க்கலன்னு சொன்னா ஒரு 3 அல்லது 4 நாள் அதுக்கு ஒதுக்கு முதலாவது.
சோ என்ன சார் எக்ஸாம் எடுப்போம் நாங்க தியரி படிச்சிருக்கலாமா? நாங்க ரிப்பீட்டா யாரா இருந்தாலும் தம்பி சொல்றேன், ஆழமான தியரி அவசியம். முதலாவது தியரி அடே கொஞ்சம் முளைய கொள்ளுங்கடாப்பா, நீச்சல் தெரிஞ்சதாண்டாப்பா, எங்க இருந்தாலும் நீச்சல் அடிக்கலாம். தியரி தெரிஞ்சா எந்த பேப்பரும் செய்யலாம். தியரி தெரியலன்னா அந்த அந்த கேள்வி மாதிரி வரப்போது இல்லை. ஆனா அந்த தியரியில கேள்வி எடுப்போம். சரியா இல்லையா? கேள்வி மாறும், ஆனா அந்த கேள்விக்குரிய தியரி மாறாது. சோ நீ முதலாவது கிளியர் பண்ண வேண்டியது ஃபுல் தியரியை கிளியர் பண்ணுங்க. ரைட், அதுக்குரிய கிளாஸஸ்க்கு நீ ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. யார் யாரெல்லாம் தியரி சொல்லி கொண்டு இருக்காங்களோ அந்த கிளாஸை வந்து ஃபாலோ பண்ணி, இல்லைன்னா சார் வந்து போற தியரி கிளாஸஸ் பேப்பர் கிளாஸோட சேர்த்து போற தியரி கிளாஸஸ் எடுப்பேன். ஸோ அந்த கிளாஸஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். ரைட், 3 பாடம் முக்கியம். 3 பாடம் வகுப்பு போய்க்கொள்ளுங்க. ஸோ சில பேர் யோசிக்க பயாலஜி நாங்க நோட்ஸ் இருக்குதானே, ரிசோர்ஸ் இருக்குதானே, இது அடுத்த கதை. பயாலஜி ரிசோர்ஸ் இருக்குதானே, நான் முதல் படிச்சனாங்க தானே, இப்படி யோசிச்சாங்க. ரிசோர்ஸ் மாவே இருக்கு. ரைட், கம்பைன் மேட்ச் வந்து நாங்களாவே செய்து பார்த்து சரிதானே. ரைட், ஸோ நல்லபடியா விளைய கொள்ளுங்க. நீங்க ஒரு சேரோட கைடன்ஸ்ல குறைஞ்சது இன்னும் ஒரு 60 நாளைக்கு மேல இருந்தா ரைட்டா. ஏன்னா அப்பதான் நான் ஒரு ஃப்ளோல ஓடும், இல்லைன்னா அப்படிடாப்பா. சரி, நாம முதல்ல வந்து படிச்சிருக்கோம், எல்லா நோட்ஸும் இருக்குது, எல்லாரும் செய்திருக்கிறோம், பரவாயில்ல போ. ரைட், ஒரு 2 மாதம் தானே இன்னும். ரைட்டா, கிளாஸஸ் ஃபாலோ பண்ணாடி எப்படிடாப்பா. ரைட், ஓகே. ஸோ அது இப்ப ஒரு கருத்துல ஒரு 50-60 வீதமான தியரி படிச்சிருப்பீங்க. ஸோ அதுல வந்து நீங்க என்ன செய்யலாம்டா, நான் சொல்றது ரிப்பீட்காக ரபோவிச்காக வந்து ஒரு 90 வீதமான தியரி வந்து படிச்சு முடிச்சிருப்பீங்க. ரைட், ஓகே. ஸோ நீங்க என்ன செய்யுங்கன்னா ஃபுல் பேப்பர் செய்யுங்க. ஃபுல் பேப்பர் நீ செல்ஃபா செய்து கொள்ள வேணும். முதலாவது டைம் ஷெட்யூல் பண்ணி இந்த 1.5 மணித்தியாலம், ரைட், இந்த 1.5 மணித்தியாலமோ 2 மணித்தியாலமோ எம்சிக்கு செய்ய போதும். ரைட்டா, எம்சிக்கு செய்து போட்டு நீ என்ன செய்ய, நான் சொல்றது எக்ஸாமுக்கான டைம் ஷெட்யூல் பண்ணு. இந்த 1.5 மணித்தியாலம் எக்ஸாம், இன்னைக்கு நான் 1.5 மணித்தியாலம் எக்ஸாம் செய்ய, நாளைக்கு இந்த பேப்பர் செய்து முடிக்க போறேன். அதுக்குரிய டைம் 1.5 மணித்தியாலம் எக்ஸாம் செய்தே ஆகணும். ரைட், நான் வந்து எங்களோட அப்பா தோட்டம் என்றதால எங்களை வாழை தோட்டம் இருந்தது. அப்ப நான் என்ன செய்யறேன்னா, ஒரு கதிரை, அந்த கதிரை இந்த மாதிரி டைட்டா இருக்கும், நான் அதுல வந்து ஒரு பலகையை வச்சு போடு, அந்த கதிரை பாஸ் செய்வேன், போயிடுவேன், எல்லாம் இருக்கும். ஒரு வழியில ஒரு இடம் இருந்துச்சுன்னா உனக்கு இன்னும் நல்ல ஒரு இயற்கையோடு சேர்ந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா நீ படிக்கக்கூடியதா இருக்கு. அப்ப விலை கொள்ளுங்க. ஸோ இந்த மாதிரி தான்டாப்பா நான் அந்த டைம்ல ரைட்டா, நான் எனக்கு உண்மைக்குமே அந்த 1.5 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் ஃபுல்லா நான் எப்படி யோசிப்பேன்னா, எக்ஸாம் ஹால்ல நான் இருக்கேன், நானும் எக்ஸாம் ஹால்ல இருக்கேன். நீ நம்ம மாதிரி நான் அதை வகுப்புல சொல்றேன், நான் அந்த பேனைகள் கூட எழுதிப்பாங்க, எந்த பேனை ஸ்பீடா இருக்கு, எந்த பேனையானு. அந்த பேனையால தான் எழுதினேன், அந்த பேனையால கடைசி வரைக்கும் நான் எழுதி பார்த்து அதே பேனையால தான் எக்ஸாம் ஹால்ல போய் செஞ்சேன். ரைட், ஓகே. இது எல்லாமே இருக்குது, எல்லாமே சின்ன சின்ன விஷயம் யோசிக்கலாம், எல்லாத்துலயுமே இருக்கு விஷயம். ரைட், நான் இந்த மைண்ட் செட் வந்து நான் பேப்பர் செய்ய எக்ஸாம் ஹால்ல போயிடும். அப்ப நான் எக்ஸாமுக்கு போயிருக்க எனக்கு அந்த பயம் இருக்காது. அப்ப நான் முதல்ல அந்த எக்ஸாம் ஹால்ல ஹெட் பண்ண பண்ணி நான் எக்ஸாம் ஹால்ல இருக்கிற மாதிரி யோசிச்சு நிறைய பேப்பர் செய்துட்டு சிறுமன் எக்ஸாம் வைக்கிற சைட்ல வை, நீ ஒரு எக்ஸாம் மைண்ட் செட்டுக்கு வா, நீ ஒவ்வொரு பாஸ் பேப்பரும் எக்ஸாம் யோசிச்சு கட்டாயம் உனக்குரிய ரிசர்ச் மாறும். 2015 செய்யறா, இந்த 2015 இத்தனை 50க்கு ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கு நீ பேப்பர் செய்ய 25-30. அடே நான் என்ன சொல்றேன்டா, இப்ப பிரச்சனை என்னன்னா, நீங்க எல்லாமே வந்து ட்ரக் பண்றதுக்கான ரீசன் என்னதான் என்ன பேப்பர் செய்தாலும் எனக்கு மார்க்ஸ் போடுதில்ல. இப்ப என்ன 25-30 வந்தோட இருக்கு, நான் பேப்பர் செய்தேன். ஆனா ஒரு விஷயம் நீங்க கவனிக்கிறது இல்லை, நீ பேப்பர் செய்து கொண்டு இருக்கு, மார்க்ஸ் விஷயம் நீ பேப்பர் செய்து கொண்டு இருக்குது, நீ ஒர்க் பண்ணி கொண்டு இருக்குது. ரைட்டா, சோ அது வந்து வேஸ்ட் ஆகாது. நாம ஒர்க் பண்றது எப்படி வேஸ்ட் ஆகும்? ரைட், அது ஒரு இதுல வந்து எங்களுக்கு பிராக்டிஸ் தான் இருக்குது. அது உனக்கு எப்ப விளங்கும்னா ஃபைனல் எக்ஸாம் தான் விளங்கும். ரைட், ஓகே. சோ இந்த மாதிரி நீ ஒரு செக்ஷன் வைஸா ஒர்க் பண்ணி கொள்ளுவ, ஃபுல் பாஸ் பேப்பர் செய்து கொள்ளுவ. ரைட், ஓகே, அதெல்லாம் சரிதான். இப்ப சாய்ஸ் பண்ணி படிக்கலாமா? 9th செம்ல சாய்ஸ்ல விட்டுடலாம். நிறைய பேர் 9th செம்ல பிஹெச் வரைவு ஓகே விட்டுடலாம், சாய்ஸ் விட்டுடலாம். என்ன சாய்ஸ் மிச்ச படம் இல்லையா சாய்ஸ், ஓகே விட்டுடலாம். பார்த்தா ஸ்ட்ரக்சர்ல வந்து நிற்கும், எதுக்கடா இது இண்டஸ்ட்ரியல் இவ்வளவு நோட்ஸ் சேரும் எடுக்க வேண்டாம் சொன்னவர், சேருக்கு டைம் காணாதபடியா சேரும் அது தேவையில்லை, நீங்க நோட்ஸை படிக்க சொல்லி விட்டுருப்பார். நான் விட்டுடலாம் இண்டஸ்ட்ரியல், என்ன ஸ்கீமும் எடுத்து மார்க்ஸ் வரான்னு சொல்றாங்க, விட்டுடலாம். 6 MCQ வந்து நிற்கும், 50ல் 6 MCQ இண்டஸ்ட்ரியல் வந்து என்ன செய்வ நீ? ஒரு 10 தயாரிப்பு இருக்குது, 5 என்விரான்மெண்டல் பொல்யூஷன் வந்து 5 விஷயம் தான் இருக்கு. பூகோள வெப்பமாதல், பச்சை விட விளைவு, பூகோள வெப்பமாதல், ஒளி ரசாயன புகார், அமிலமலை, ஓசோன் படை, சிதைவு, சரியான சின்ன விஷயங்கள். சோ இண்டஸ்ட்ரியிலும் ஒரு 10 விடயம் தான் இருக்குது. சோ இதை விட நீர் மாசடைகிறது இருக்கு, பொலிமாஸ் இருக்குது, பொலிமாஸ்ல 6 விஷயம். இதுல என்ன கஷ்டம் இருக்க போகுது நாங்க? அப்ப அந்த பாடத்தை படிக்கிறது நீ ஒரு சோம்பேறி என்றால் அதுதான் ரீசன்.
ரைட்டா? உனக்கு என்ன இந்த பாடத்தை நீ இவ்வளவு நோட்ஸையும் படிச்சு நீ என்ன கடைசி நேரம் வேண்டும், ரைட்? அப்ப படிச்சு என்ன செய்வது, நீ உண்மைக்குமே அதை ஏர்லியாவே படிக்கணும். ஷார்ட் நோட்ஸ் எடுத்து நீங்க படிக்கலாம், இல்லைன்னா சேமையோட கைடன்ஸோட நீ படிக்கலாம். ஆனா ஒரு விஷயம் கொள்ளுங்க, நீங்க அந்த எஸ்ஸை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து பாட்டுக்கு அவ்வளவா பிடிக்காது. சி பகுதி தான் எல்லாருக்கும் சாய்ஸுக்குரிய பிரச்சனைக்குரிய பகுதி. சி பகுதியில நான் சொல்லுவேன் இண்டஸ்ட்ரியலும் ஆர்கானிக்கும் எடுத்தேன்டா பார்ட் 2க்கு உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. பார்ட் 2 உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. இண்டஸ்ட்ரியலும் ஆர்கானிக்கும் எடுத்தா அது டைமும் சரியான குறைஞ்சிடும். ஆர்கானிக் எல்லாம் ஒரு 15 நிமிஷத்துக்கு செய்வேன், அரை மணி நேரத்தியால கேள்வியை 15 நிமிஷத்துக்கு செய்வேன். ஆர்கானிக் இண்டஸ்ட்ரியை வந்து மேக்சிமம் எடுக்கிறது ட்ரை பண்ணுவோம். அப்படி பையனா நான் அந்த இடத்துல மாத்தி செய்யறதுக்கு இன்ஆர்கானிக் என்ற ஒரு பகுதி இருக்கு. நாங்க அதுக்கும் ரெடியா தான் போவோம். அதை எக்ஸாம்ல டிசைட் பண்ணிக்கொள்வோம். யோசிச்சு பாருங்க, ஒரு சாய்ஸ்ன்றது எவ்வளவு முக்கியம். லைஃப்ல எவ்வளவு விஷயத்துக்கு சாய்ஸ் இருக்கு. அந்த சாய்ஸ் மாறினா என்னோட லைஃபே மாறும். இந்த எக்ஸாமை விட உன்னுடைய சாய்ஸ் மாறுதுன்னா உன்னுடைய ரிசர்ச் மாற போது, உன்னுடைய கோர்ஸ் மாற போது, நீ சந்திக்கிற நபர்கள் மாற போயினா, நீ செய்யப்படுற ஒர்க் மாற போது, உன்னுடைய லைஃபே மாறும். ஒரு சாய்ஸ் உன்னுடைய லைஃபை மாற்றும், ரைட்டா? ஸோ நீ மேக்சிமம் இதுதான் எடுக்கலாம்னு போறது ஓகே. இது கஷ்டம்டா அடுத்ததும் ஓகே, அடுத்ததுக்கும் ஒரு இதை கொடுத்து வச்சுக்க. இது இல்லாம கேள்வி இல்லாம நாம கேள்வி என்ன எக்ஸாமே செய்யலாம போகுது நீ டென்ஷன் ஆகினா ரைட், எக்ஸாம் செய்யலாம், ரைட்டா? நான் என்ன சொல்றேன்டா, நாம காரணங்களை தேடக்கூடாது எப்பயுமே, ரைட்டா? ரீசன் சொல்றவன் வந்து நாம லைஃப்ல வந்து அச்சீவ் பண்ணவே இல்லாம ரீசனை சொல்லாத, ரீசன் எதுக்குமே ரீசன் சொல்லாத. நாம வந்து இதே இடத்துல நிக்கிறோம், நாம முன்னேறாம இருக்கிறோம்னா நாம தான் அதுக்கு ரீசன். ஏன்னா யாரும் வந்து நீ தம்பி உன்னை படிக்காத, உன்னை யாராச்சும் ஒருத்தன் சொன்னவனா நீ படிக்காத, நீ ஒர்க் பண்ணாத யாராவது சொன்னானா, யாரு உன்னை சொல்றது? நீ தாண்டா உன்னை வந்து கட்டுப்படுத்தி வச்சுக்க, படிக்க கூடாது என்ன கூடாது, நீ வேற ஒர்க் பார்த்துன்றது இருக்குது, ரைட்? ஓகே, ஸோ இன்டெலிஜென்ஸ் ஸ்டார்ட் பண்ணு. எப்பயுமே ஒரு நாள் இருக்குது, அது நல்ல நாள்டா, அது இன்றைக்கு தான், ரைட்? ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த முறை எங்களுடைய செமினார் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா செய்யப்படும், ரைட்? ஓகே, ஃபுல் எனர்ஜியோட நான் இருக்கேன், நீயும் இருப்பேன் நினைக்கிறேன், ரைட்? ஓகே, ஸோ பார்க்கலாம். வேற ஏதாவது உனக்கு தேவையான நீ இல்லை கமெண்ட் பண்ணிக்கொள்ளலாம், ரைட்? ஓகே, நாங்கள் வீடியோ முடிச்சுக்கொள்வோம். அதுக்கு முதல்ல இன்றைக்கு ஒரு நாள், என்ன நாள், முக்கியமான நாள் என்றால் இன்றைக்கு தான் நாங்கள் 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 6ஆம் தேதி எங்களுடைய லவ் கெமிஸ்ட்ரி ஆப்ஸையும் லவ் கெமிஸ்ட்ரி ஆப்ஸை வந்து நாங்கள் லான்ச் பண்ணினேன்னா, ரைட்டா? ஓகே, ஸோ எனக்கு ஒரு ரொம்ப நாளா ஆசை இருந்துச்சு, ரொம்ப எனக்கு நிறைய ஆசைகள், ரைட் தானே? நான் ஒவ்வொரு ஆசையா வந்து என்னென்னா நம்முடைய லைஃப்ல வந்து நாம ஆசைப்பட்டது கிடைக்கணும். ஏன்னா ஒரு லைஃப் தான் இல்லையா? வேற ஏதாவது லைஃப் கிடைக்க போறாங்க, ஒரு லைஃப், ரைட்? அந்த ஒரு லைஃப்ல நாம ஆசைப்பட்ட கிடைக்காது, இப்போ என்னதுக்கு அந்த லைஃப் ஆசைப்பட்டா கிடைக்கணும், ரைட்டா? அந்த ஆசைப்பட்டது கிடைக்கிற அளவுக்கு நாம ஒர்க் பண்ணணும், வெறித்தனமா ஆசைப்படணும். எவ்வளவுக்கு ஆசைப்படுறோமோ அதை விட மேக்சிமம் ஒர்க் பண்ணணும், கட்டாயம் கிடைக்கும். ஸோ நான் நிறைய காலமா இந்த ஆப்ஸுகள் இதில் எல்லாம் எனக்கு சேர்ந்து இருப்போம். ஸோ அதெல்லாமே கொஞ்சமா ஓகே ஆகி போன வருஷம் லவ் கெமிஸ்ட்ரி ஆப்ஸ் ஸ்மார்ட் போர்ட், ரைட்? அதுக்கு 2 செப்டம்பர் வந்து ஸ்மார்ட் போர்ட், ரைட்? ஓகே, ஸோ அந்த மாதிரி போய் ஸோ லைஃப்ல என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொஞ்சமா எனக்கு கிடைச்சு கொண்டு இருக்கு, ரைட்? ஓகே, நான் என்ன சொல்றேன்டா, ரைட்? ஆசைப்படன்னு சொல்றேன், ரைட்டா? ஸோ ஒரு விஷயம் கிடைக்கணும்னா முதலாவது விஷயம் ஆசைப்படணும், ரைட்? ஓகே, ஸோ நான் வகுப்புல அடிக்கடி சொல்ற விஷயம் அத்தனைக்கும் ஆசைப்படு, நாம ஆசைப்பட்டது கிடைக்கணும், ரைட்டா? அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணிக்கொள்ளுங்க, ரைட்டா? ஓகே, இந்த லைஃப் வந்து இப்ப நீ இந்த யூனிவர்சிட்டிக்கு போகணும், இந்த கோர்ஸுக்கு போகணும் யோசிச்சா அது கிடைக்கும். அந்த ஆசை வந்து வெறித்தனமா இருக்கு, ரைட்டா? ஸோ கட்டாயம் கிடைக்கும். ஒவ்வொரு பாடத்தையும் பார்த்துக்கொள்ளுங்க. எந்த பாடத்துல குறைவா இருக்கீங்களோ அந்த பாடத்துல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபெயிலோட பெயின் என்னன்னு தெரியும், நோ பெயின் நோ கெயின். நாம ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து பெயினை ஃபீல் பண்ணினா அந்த பெயின் தான் நீங்க கொஞ்ச காலத்துல பாக்க உங்களோட சக்சஸுக்கு ரீசனா இருந்திருக்கும், ரைட்டா? ஸோ பெயின் நிலம் தான், ரைட்டா? பெயின் நிலம் தான், பெயின் இஸ் பியூட்டிஃபுல் இல்லையா, ரைட்? ஓகே, ரைட். அந்த பெயின் தான் உங்களுக்கான இதை கொண்டு போகும், வேற எதுவுமே இல்லை. ஒரு வேலை வருதுண்டா நல்லா விளையாடுங்க, அது உங்களை ஸ்ட்ரென்த் ஆக போகுது, ஸ்ட்ரென்த் ஆக்கும், ரைட்? ஓகே, ஸோ ஏதாவது கஷ்டத்துல இருந்தீங்கன்னா உங்களோட லைஃப் மாறும், ரைட்டா? இந்த நிமிஷத்துல இருந்து மாறும்னு யோசி, கட்டாயம் மாறும். நம்மளோட மைண்டுக்கு வந்து பவர் கூடவே இருக்குது, ரைட்டா? ஸோ மைண்ட்ல நாங்க எதை ஈர்க்கிறோமோ அதான் நடக்கும், ரைட்டா? நல்ல விஷயங்களை யோசிச்சு கொள்வோம். நமக்கு நல்லது நடக்கும்னு யோசிப்போம், நல்லது நடக்கும், நல்லது நடக்கட்டும். ஓகே,
ஸோ உங்களுடைய லைஃப் மாறுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகேடா, பாய். அடுத்த வீட்டில் சந்திப்போம்.